மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகனும் மருமகளும் செஞ்ச சேட்டைகள் இந்த நிலைமை அவங்க 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. தலைமறைவானவங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு தினமும் ஆடியோ வெளியிடுறாங்க. அது 2 நாளைக்கு முன்னாடி அவங்க மருமகள் யாரு இந்த எம்எல்ஏவோட மருமகள் இருக்காங்கள அவங்க ஒரு ஆடியோ வெளியிட்டாங்க. இப்ப நேத்து என்ன பண்ணிருக்காங்க, அவன் மகன் ஒரு ஆடியோ வெளியிடுறான். அந்த ஆடியோவை நிறுத்தி அவர் எந்த அளவுக்கு பித்தலாட்ட வேலை பார்க்குறாரு அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த ஆடியோ முழுமையாக நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம். அது முழுக்க அவர் ஸ்கிரிப்ட், அதாவது எழுதி வச்சு சரியாக பேசி இதை பரப்பணும் முடிவு பண்ணியிருக்காரு. அதில் மிக முக்கியமான நோக்கம் அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தங்கள் மீது குற்றச்சாட்டு சொன்ன அந்த ரேகா பெண் இருக்கு இல்லையா, அந்த பெண்ணுடைய கேரக்டருக்கு பாருங்க, அந்த கேரக்டரை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமும், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையே தாழ்த்தி அவமானப்படுத்தி பேசுன்ற எண்ணமும் அதில் அதிகமாகவே தெரியுது. அது என்ன அப்படின்னா, முதலாவது அந்த ஆடியோ ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறான்னு கேளுங்க. வணக்கங்க, என் பேர் ஆண்டோ மதிவானன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் 13 வருஷமாக. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுதுங்க. என் ஒய்ஃப் பேர் மார்லினா. லவ் மேரேஜ், 5 வருஷம் லவ் பண்ணிவிட்டு வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ண டேயில் இருந்து நானும் என் ஒய்ஃபும் திருவான்மையூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 20 வீடு இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் தனியாக வசிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு குழந்தை ஒன்று பிறந்தது. ஆள் இருந்தால் சொல்லுங்கள், குழந்தையோட இருக்கோம், கஷ்டப்படுறோம். ஏன்னா நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியோ கூட்டு குடும்பமோ கிடையாது, தனியாக தான் இருக்கோம். நான் தொழில் சார்ந்து போயிட்டு வந்துடுவேன். என் ஒய்ஃபுக்கும் அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது. குழந்தை பிறந்த உடனே அவங்க நடத்திட்டு இருந்த கடையை கூட மூடிட்டு அதுக்கப்புறம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக குழந்தை வளர்க்குறதுலேயே இருந்துட்டாங்க. சரி, திருப்பி பிஸ்னஸ் அது இதுன்னு அவங்க அடுத்து செய்யணும், நம்ம இதே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வரும்போது, அடுத்து ஸ்கூலுக்குலாம் போவாளே அப்படின்ற டைமில் நமக்கு கண்டிப்பாக ஆள் இருந்தால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இருக்க முடியாது, அவங்களையும் வந்து MBA கிராஜுவேட்டை நம்ம வந்து வீட்டிலே உட்கார வைக்க முடியாதுன்னு சொல்லி, ஒரு ஆள் இருந்தால் நம்ம வேலைக்கு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு 5000 ரூபாய் தரோம் பார்ப்போம், அடுத்து 10,000 ரூபா தரோம் பார்ப்போம்னு சொல்லிட்டு 16,000 ரூபாய் சம்பளம் கடைசியாக பேசி ரேகான்ற பொண்ணு வந்தது. சரிம்மா, ஓகே, நீ என்ன படிக்க? +2 படிக்கிறேன், ஏதோ பயாலஜி குரூப் எடுத்து படித்தேன், தமிழ் மீடியம் இந்த ஸ்கூலில் படித்தேன். இப்போ என்னம்மா என்ன இல்லை, அம்மா வந்து இங்கே சென்னையில் யார் ஒரு வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நான் மட்டும் ஊரில் படித்து முடிச்சுட்டு லீவில் சும்மா தான் இருக்கேன், வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தம்பி படிச்சுட்டு இருக்கிறான், அதனால என்னை வந்து வீட்டு வேலைக்கு பேசாமல் நான் இன்னொரு வீடு, நான் இருக்கிற மாதிரி இன்னொரு வீடு உனக்கு சொல்லி விடுறோமா அப்படின்னாங்க. இந்த வீடு உனக்கு ஓகேவாமான்னு கேட்டேன். ஓகே தாம்மான்னு சொல்லிட்டு சொன்னான். வீட்டில் ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை, நானே ஒய்ஃபு குழந்தை தான், இவ்வளோதான் உங்களுக்கு வேலை. இந்த வீட்டுக்குள்ளார ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளார என்ன வேலையோ அதுதான் வேலை. இதுக்கு மாதம் 16,000 ரூபாய் சம்பளம். எனக்கு அப்போவே கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சது. சரி பரவாயில்ல, ஆள் கேட்டு கரெக்டாக அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 16,000 ரூபாய்க்கு பண்ணுறதுனா முடிவு பண்ணிக்கமான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். இந்த பொண்ணு 2வது நாளோ 3வது நாளோ அந்த வேலை செய்கிற டைம் கொஞ்சம் நேரம் முடிஞ்சதுன்னா அது போய் உட்காந்து ஃபோன் பேச உள்ளே போகும். அதுக்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தது. அந்த ஃபோனில் என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபோனில் இருக்கிற, உங்கள் அம்மா வந்து ஃபோனை வந்து நைட்டு மட்டும் கொடுங்க, ஈவினிங் மட்டும் கொடுங்கன்னு தானே சொல்லிட்டு போனாங்கன்னு என் ஒய்ஃப் கேட்டிருக்காங்க. இல்லைம்மா, நான் அம்மா கிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஈஸியாக வாங்கி ஃபோனை செக் பண்ணலாம்ல, நீ யார்கிட்ட பேசியிருக்காங்க. அதில் பார்த்தா 2-3 பசங்க பேர் இருந்தது. இதில் ஒருத்தர் யாருன்னு கேட்டேன். ஒருத்தர் வந்து லவ்வர்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டால், அவரும் எனக்கு லவ்வர் தான், ஆனால் நான் அவரை லவ் பண்ணல, அவர் தான் என்ன லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தா தப்பாக இருக்குன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சிட்டு அன்னைக்கு நான் வரும்போது என்கிட்ட சொன்னாங்க, நீ இதை உடனே வந்து அவங்க அம்மா கிட்ட நீ இதை தெரியப்படுத்திடு, அதே டைமில் அவங்க உங்க ஃப்ரெண்டோ என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுக்கும் இதை தெரியப்படுத்திடு, இது என்னன்னு கிளாரிஃபை பண்ணிடு, இது இந்த மாதிரி இருந்தா நாளைக்கு நமக்கு பெரிய தலைவலி. முதல் இடத்துலயே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி அந்த பெண் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க அப்படின்றது சொல்றாரு. நேரடியாக விஷயத்துக்குள்ள வரலாம். அது என்ன அப்படின்னா, 16,000 ரூபாய் சம்பளத்தை தான் அந்த பெண்ணை அவங்க எடுத்துக்கிறாங்க. 2வது என்ன அதுல அப்படின்னா, 3 நாட்கள்ல 2-3 நாட்கள்லயே அங்கே பிரச்சனை வந்துருது. அந்த பெண் அந்த வாக்குமூலத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, 2-3 நாள்ல என்னால் வேலை பார்க்க முடியல, வீட்டுக்கு போகலாம் முடிவு பண்ணிட்டேன். அப்ப அவங்க அனுமதிக்கல. அதை சரி கட்டுறது தான் இந்த ஆடியோல அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம 2-3 நாள்ல அந்த பொண்ணு வந்து 24 ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அது 24 ஃபோனை பார்த்துட்டே இருக்கேன், என்னவா பார்த்துட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். அதை வாங்கி பார்த்து செக் பண்ணுறது ஈஸி இல்லை, அது அவரே சொல்றாரு அந்த ஆடியோவில். வாங்கி பார்த்து செக் பண்ணுறது ஈஸி இல்லை, வாங்கி பார்த்து செக் பண்ணேன். அதில் 2-3 பசங்களோட நம்பர் இருக்குது. ஒரு பையனை கேட்டால் லவ்வர் இருந்தது, இன்னொரு பையன் கேட்டால் லவ்வரு, ஆனால் அவன் லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணல அப்படின்னு அவருடைய டோனை மட்டும் கேளுங்க. அந்த ரேகான்ற பெண்ணுடைய கேரக்டருக்கு பாருங்க, அது அசிங்கப்படுத்தணும். அது ஒரு தவறான பெண், பல ஆண்களுடன் பேசக்கூடிய தொடர்பு இருக்கக்கூடிய பெண், இப்படின்னு உருவகப்படுத்துறதுக்கு அதுல முயற்சி பண்ணியிருப்பாரு இந்த ஆண்டோ. இப்ப இதுவா கேட்டாங்க, உன்னை அடிச்சியான்னு கேட்டாங்க. அந்த பெண் பார்க்க முடியல, வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதானே, இவ்வளவு விஷயம். அதை விட என்ன முக்கியம் அப்படின்னா,
இன்னொருத்தவங்க போன், அதுவும் 2 நாள் தான் உனக்கு தெரியும். அவங்க போனை வாங்கி யார் யார்ட்டெல்லாம் பாக்குறாங்க பேசுறாங்க அப்படின்னு செக் பண்ணனா, ஓ போனை வாங்கி நான் செக் பண்ண கொடுத்தா நீ கொடுப்பியா? இதுவே அநாகரிகம். இந்த அநாகரிகத்தை செஞ்சேன்னு பெருமையா வேற பேசுற. நம்ம தான் வாங்கி பார்த்து செக் பண்ணிடுவோமே. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அந்த வாக்குமூலத்தில் அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய போனை வாங்கி எங்க அம்மாட்ட கொடுத்து விட்டுட்டாங்க, வாரத்தில் 2 நாள் தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை அந்த பெண் அந்த வாக்குமூலத்தில் சொல்லுது. அப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்கடுத்து இதே ஆடியோல அதுக்கு பதில் சொல்றாரு, கேளுங்க. உடனே அவங்க 2 பேரையும் வர வச்சு ஒரு வாரத்தில் வர சொல்லி பேசும்போது தான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. நான் இப்போ இல்லை, பட் அவங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியும். என்ன நடந்ததுன்றதும் யூஸ்வலாக மனைவி புருஷன்கிட்ட என்ன நம்ம ஷேர் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க அம்மா வந்திருந்தப்ப ஊரில் ஏன் விடலை அப்படின்னா, அது ஊர்லேயே அவங்க மாமா பையன் மஞ்சுன்னு ஒரு பையனை லவ் பண்ணதாகவும், அவன் பேரை காலில் ஸ்கூல் படிக்கும் போதே +2 +1 படிக்கும் போதே காலில் வந்து அவங்க பேரை வந்து பிளேடு வச்சு இல்லை காம்பஸோ ஏதோ வச்சு அவங்க பேரை எழுதி அது வீட்டில் தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அதையே எங்க எல்லாம் திட்டுவாங்க இல்லை ஏதோ அது பண்றேன்னு சொல்லிட்டு லைட்டாக சூடு வச்சு காலையை அதை வந்து அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி அந்த போனை வாங்கிட்டு அவங்க வந்து நீ ஏதாவது பேசுறதா இருந்தா அந்த அக்கா மூலியமாவே போன்ல பேசுமா கிளம்பிட்டாங்க. அப்ப போனை அவங்களும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப எப்ப பேசுறதா இருந்தாலும் என் ஒய்ஃப் போன் மூலியமா தான் இவங்களும் பேசி ஆகணும். இந்த ஒர்க் அவங்களுக்கு ரொம்ப பலுவா இருந்ததா இல்ல வேற என்ன பெருசா தெரியல எங்களுக்கு. இது இல்லாம இந்த பொண்ணை ரொம்ப அந்த காலையில என் பொண்ணு ஸ்கூலுக்கு போற டைம்ல ஒர்க் லோட் ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த பொண்ணை எனக்கு லஞ்ச் கட்டி எடுத்துட்டு போனோம், என் பொண்ணுக்கு லஞ்ச் பண்ணணும், வீட்டை அதுக்கு முன்னாடி சுத்தமா கிளீன் பண்ணி வைக்கணும். நான் வேலைக்கு போயிட்டேன்னா என் ஒய்ஃபும் வந்து திருப்பி 11 மணிக்கு என் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு அவங்க குடோன் ஒர்க்குக்கோ கடைக்கு அவங்க போயிட்டு வர வேண்டிய வேலைங்கெல்லாம் இருக்கும். அதுக்குள்ளார இந்த பொண்ணு வேலையை முடிச்சிருச்சுன்னா இந்த பொண்ணையும் சேர்த்து கூட்டு போறதுக்காக நீ அதுக்கப்புறம் செய்ய முடியாது, நீ எவ்வளவு ஃபாஸ்டா செய்ய முடியுமோ செஞ்சிருங்கன்னு சொல்லி இவங்க வேலை வாங்கிட்டு இவங்களும் போயிடுவாங்க. நைட்டு நாங்க திருப்பி 8-9 மணிக்கு வரும்போது நானும் வந்துடுவேன், இவங்களும் அவங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது எங்களோட லைஃப் ஸ்டைலு. அப்படின்ற டைம்ல 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு வந்து அதெல்லாம் விடுங்க, நீ சொல்லு உன் நம்பரை சொல்லு, நான் செக் பண்றேன். இல்ல கண்டிப்பா நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் தான் அன்னைக்கு வீட்டுல வந்து ரிசல்ட் நம்பர் எடுத்தேன். 433 மார்க்னு வரவும் ஒன்னும் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், என்ன இவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் இது கொஞ்சம் நீயா இவ்வளவா வாங்கிட்ட எப்படி அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்டாங்க. அன்னைக்கு நான் இருந்தேன். பொண்ணு இவ்வளவு பெரிய மார்க் வாங்கியிருக்கு, இவங்க பாராட்டுவாங்கன்னு பார்த்தா பாராட்டாம இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதுக்கப்புறம் இவங்களும் அந்த அம்மாவும் அப்பப்போ என் ஒய்ஃப் மூலமா போன்ல பேசும்போது அவங்களுக்குள்ளார வந்து பேசாம இவங்களுக்கு படிக்க சொல்லி இவங்க வெளியில போயிடுற மாதிரி. அவங்க அம்மாக்கு என்னன்னா இதை கூட்டிட்டு போய் எங்க படிக்க வைக்கிறது, படிக்க வச்சா அந்த மாமா பையனை வந்து இப்பவே லவ் பண்றாங்க எங்கன்னு சுத்திடுவாளேன்றதுக்காக நீங்க வேற அவங்களுக்கு அங்க அனுப்பவும் மனம் இல்ல, இது படிக்கிறேன்னு சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கவலைப்படாதீங்க, நாங்களே உங்களுக்கு கரஸ்ல படிக்க வைக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க ட்ரை பண்றோம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமா இதுல எங்கெல்லாம் கரஸ்ல இதை படிக்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். அப்ப இவங்களோட மார்க் ஷீட்டு டிசி ஃபர்ஸ்ட் வேணும்னாங்க. டிசி வேணும்னா அவங்க ஸ்கூல்ல தான் போய் டிசி வாங்கணும்னாங்க. அவங்க அம்மா வந்து வேற வீட்டுல வேலை செய்யறாங்க, அவங்களோட லீவும் இந்த பொண்ணை அனுப்ப வேண்டிய லீவும் கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது. அவங்க வீக் டேஸ்ல ஒரு நாள் வந்து அவங்க ஏதோ டாக்டர் கிட்ட வேலை செய்யறதா வீட்டுல வேலை செய்யறதா சொன்னாங்க. வீக் டேஸ்ல அவங்க கூப்பிடுறாங்க, எங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, நாங்க அந்த டைம் அனுப்ப மாட்டோம், வீக்கெண்ட்ல தான் அனுப்புவோம். இப்படியே மிஸ் மேட்ச் ஆகும்போது எனக்கு மதுரை வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை இருந்தது. அப்ப நான் பேசாம ஒண்ணு பண்ணலாம், இப்போ உளுந்தூர்பேட்டைனா ஐவேஸ் கிட்டே இருக்கான்னு உங்க ஊர் எங்க இருக்குன்னு சொல்லி நான் மேப்ல பார்த்தேன். அப்ப ஒண்ணு பண்ணலாம், நம்மளே போய் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்போ போற வழி தானே வாங்கிடலாம்னா ரொம்ப சந்தோஷம்னாங்க. அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்க ஊர் வழியா போய் இதுதான் ஊர் இதுதான் கிராமம்னாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம். இங்க இருந்து போகும்போது 3-3 ஆயிடுச்சு, ஸ்கூல் முடிய போற டைம். அன்னைக்கு நாங்க லஞ்சு கூட இங்க இருந்து கொஞ்சம் கிளம்பலாம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிடாம அங்க போனோம். அதை முடிச்சுட்டு நாங்க போய் மதுரைக்கு போயிட்டு திருப்பி எங்க வேலையை முடிச்சுட்டு நாங்க திருப்பி வந்துட்டோம். இதுல என்ன சொல்றாரு, அவங்க அம்மா ஒரு வாரத்துல வந்ததாகவும் போனை அவங்க அம்மாவே வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த போனை அவங்க அம்மாவே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்க வந்து இந்த பொண்ணு திருந்தல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டினாங்கன்னா இதுக்கெல்லாம் ஆதார் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன வேணா எழுதலாம் வச்சுக்கோங்க, கொடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவரோட மனைவி போன்ல இருந்து தான் இவங்களால பேச முடியும் அப்படின்ற சூழல் உருவாயிருச்சு. அப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, அந்த பொண்ணு சொல்லுச்சு இல்லையா, எங்க அம்மாட்ட போன் வாங்கி கொடுத்துட்டாங்க, வாரத்துக்கு 2 நாள் தான் பேச முடியும் அப்படின்ற சூழல் அங்கே உருவாயிருச்சு. அந்த சூழல் உருவாயிருச்சு. அது இவங்க உருவாக்குனாங்களா அவங்க உருவாக்குனா விசாரணை வச்சுக்கோங்க. ஆனா இந்த சூழலை உருவாகிறதுக்கு காரணமே இந்த கும்பல் தான் நான் சொல்லுவேன். ஏன் கேளுங்க, அடுத்தடுத்த ஆடியோ இருக்கு பாருங்க, அதை ஒழுங்கா நீங்க கவனிச்சாலே இதை எல்லாத்தையும் உடைச்சிட முடியும். நான் அடுத்தடுத்து உடைச்சிக்கிட்டே வரேன், இதையும் பின்னாடி சேர்த்துறேன், கவலையப்படாதீங்க, இதையும் அதே இதில் உடைக்கிறேன். அதற்கடுத்து இந்த வாக்குமூலத்தில் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய ரேகா அவர்களுடைய குற்றச்சாட்டுல மிக முக்கியமான குற்றச்சாட்டு, டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, ஃபாஸ்டா வேலை பார்க்கணும், அதுக்குள்ள முடிக்கலன்னா அடிப்பாங்க, கண்முன்னு தெரியாம அடிப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு குற்றச்சாட்டு வைக்குது. அதுக்கு விளக்கம் வந்து வழியை கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, நான் அப்படிலாம் செய்யலை சொல்லிட்டு போனேன் தானே, அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்ற பேர்ல அவரே உள்ள வராரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க எல்லா பேருமே 11:30 கிளம்பிடுவோம். எப்படி நாங்க எல்லா பேருமே 11:30 கிளம்பிடுவோம். நான் வந்து என்னோட பிசினஸ்க்கு போயிடுவேன், என் ஒய்ஃப் வந்து அவங்க கடை நடத்துறதுக்கு போயிடுவாங்க,
என் பிள்ளைய ஸ்கூல் விடுறதுக்கு போயிடுவாங்க, எனவே எல்லா வேலையும் இதுக்குள்ள முடிச்சிரு, வீட்டை தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சோன்னா கையோட இவங்களுக்கு கூட்டி போயிடலாம் அப்படின்னு என் மனைவி சொன்னா அப்படின்னு அவர் சொல்றாரு. இதற்கு முன்னாடி ஒரு ஆடியோ கிடைக்கல, அதுக்குள்ள வந்துட்டு போங்க. அது என்ன அப்படின்னா, அதுல அவர் என்ன சொல்லுவார்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் மனைவி பெரிய லெவலில் போறதில்ல கடைக்கு, ஏன்னா குழந்தைய வளர்க்கறதுல அதிக கவனம் செலுத்துறாங்க. தினமும் போற ஆள் கிடையாது, நாட் ரெகுலரா போற ஆள் கிடையாது, எப்பவாவது போய் வராங்க, பிசினஸ் பண்ற ஆர்வத்தில் இருக்காங்க. இது அவரே சொன்னது. இப்போ என்ன சொல்றாரு, நாங்க தினமும் போயிடுவோம், அதனால வேகமா வேலையை முடிச்சு கொடுக்க சொல்லி நாங்க சொன்னோம். ரெண்டுக்கு நீயே தானே முரணாகிற, அப்ப நீ சொல்ற மேல இருக்கிறது பொய்யா இருக்கணும், அப்ப கீழே இருக்கிறது பொய்யா இருக்கணும். ஆனா ஏதோ ஒண்ணு பொய். இதே மாதிரி முரண்படக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, படிக்க தான் இவங்க அம்மா கொண்டு வந்து இங்க விடுறாங்க, படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. இது பல இடங்கள்ல நான் சொல்லல, அடுத்தடுத்த ஆடியோ வரும்போது அவரே ஒத்துப்பாரு. இந்த ஆடியோல அவர் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு 12th ஃபெயில் ஆயிருவே நினைச்சிச்சு, நான் தான் வாங்கி பார்த்தேன், நீ 433 மார்க் வாங்கியிருப்பா அப்படின்னு இவரு பாராட்டினாரா. ஆனா அவங்க அம்மா அதுக்குள்ள வாங்கிருச்சா, அட நீயா வாங்கிட்ட அப்படின்னு பெரிய லெவலில் பெருமைப்படவே இல்லையா அப்படின்னு யார் சொல்றாரு, இவரே. அந்த அம்மா கொண்டு வந்து விட்டதே தன்னுடைய மகள் எப்படியாவது படிப்பு கிடைக்கின்றதுக்காக. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, படிப்பின் மீது பெரிய ஆர்வம் இல்லாத மாதிரி இந்த ஆள் சொல்றாப்ல, எப்படி அந்த குடும்பத்தையும் மட்டம் தட்டுறாப்ல. அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, 433 சுமார் 72% மார்க் வாங்குது. 72% மார்க் வாங்கக்கூடிய ஒரு பெண் நான் ஃபெயிலா போயிடும் நினைக்குமா? கருணாநிதி குடும்பத்துக்கு வேணா படிப்பு வராம இருக்கும், காசு இல்லைன்றதுக்காக படிப்பு வராம இருக்குமா? அதுவும் 12th எக்ஸாம்ல, பப்ளிக் எக்ஸாம்ல 72% மார்க் வாங்குதுன்னா அது நிச்சயம் ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய பெண் தான். எனவே 72% வாங்குது, அந்த கஷ்டத்திலையும் அப்பா இல்லாத அந்த கஷ்டத்திலையும் வாங்குதுன்னா அது நிச்சயம் ஓரளவுக்கு படிப்புல ஆர்வம் இருக்கக்கூடிய பெண் தான். இவர் என்னவோ மட்டம் தட்டுறாப்ல. அதுக்கு அடுத்து அவங்க ரெண்டுத்துக்கும் குழப்பம் வந்துருச்சான். என்ன குழப்பம், அந்த பொண்ணு மேற்கொண்டு படிக்க நினைக்குதான், இந்த அம்மாவுக்கு மேற்கொண்டு படிக்க வெளியே அனுப்புனா எங்க லவ் பண்ணி எங்கடா போயிருமோ அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு குழப்பம் வந்துருச்சான். இந்த ஆடியோல அந்த ஆள் சொல்றாரு, இதெல்லாம் பித்தலாட்டத்திலே நம்மளோட பித்தலாட்டம்டா, அவன் எங்க இருக்கான்னு தெரியல, கையில கிடைச்சா வச்சுக்கவேன் நானே கடுப்பாயிருவேன். ஏன் கேளுங்க, ஏன்னா அதுக்கு அடுத்து வரேன். ஏன்னா அதுக்கப்புறம் காலேஜ் சேர்க்கறதுக்கு மார்க் ஷீட்டும் டிசி வேணும், அவங்க அம்மா சேர்த்துட சொன்னாங்க இல்லையா, அவரே சொன்னார் எப்படியா என் பிள்ளையே படிக்க வச்சிருங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்காக மார்க் ஷீட்டும் டிசி வேணுமே அப்படின்னு கேட்டதாகவும், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்து அந்த மார்க் ஷீட்டும் டிசி வாங்க முடியாதனால ஒரு நாள் இவர் மதுரைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சான். அப்போ போற வழியே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை கூட்டி போய் டிசியும் மார்க் ஷீட்டையும் வாங்கிட்டு இவங்க கார்டியன் சைன் பண்ணி வாங்கிட்டு வந்ததா சொல்றாரு. ஆக அந்த பெண் சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு உண்மை. எது, டிசியும் மார்க் ஷீட் ரெண்டு ஒரிஜினல் இவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்றது உண்மை. எனக்கு தெரிஞ்சு எந்த காலேஜ்லயும் ஒரிஜினல் கேட்க போறதுல வெரிஃபிகேஷன் மட்டும் தான் ஒரிஜினல் கேட்பாங்க. டிசியும் மார்க் ஷீட்டும் அப்ளிகேஷன் போற டயத்துலாம் தேவையெல்லாம் கிடையவே கிடையாது. அது எப்போ தேவைப்படும்னா, அது முழுமையாக அங்கே ஜாயின் பண்ண போறோம்னா அன்னைக்கு டிசி கொடுக்க வேண்டியிருக்கும், மார்க் ஷீட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. பெரும்பாலும் இதுதான் உண்மை. ஆனா இந்த ஆளு இது ரெண்டு இவரே வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாப்ல. எப்படி, அவங்க வீட்டுக்கு கொடுக்காம இவரே கொண்டு போயிட்டாப்ல. இப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்றாப்ல, அவங்க ரெண்டும் வாங்க முடியாம இருந்தாங்க, நானே பிள்ளைய கூட்டி போய் வாங்கிட்டு வந்துட்டேன், அப்ப நீங்க வாங்கி வச்சிருக்க. இந்த ஆடியோல இந்த ஆளு என்ன சொல்றாப்ல, இந்த இடத்துல அந்த அம்மா என் மகளை எப்படியா படிக்க வச்சா போதும் அப்படின்னு சொன்னதா சொல்றாப்ல. இதே அம்மாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாப்ல, அவங்களுக்கு இந்த பொண்ணு மீது நம்பிக்கை இல்லை, வெளியே போய் படிச்சாக்க ஓடி போயிருமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பதட்டம். அந்த பொண்ணு மார்க் வாங்கிச்சு பாருங்க, அதுல அவங்களுக்கு பெருமையில இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்படின்னு அந்த பொண்ணு கேள்வி எழுப்பிட்டு இங்க வந்து என்ன சொல்றேன், அம்மா படிக்க வச்சா போதும்னு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றாங்க. இந்த ரெண்டும் கேட்கவே முரணா இல்ல. இப்ப அடுத்த குற்றச்சாட்டான 2 லட்சம், அதுக்கு அவன் விளக்கம் கொடுக்குறான் பாருங்க. ஆமா 2 லட்சம், என்ன லட்சம், நாங்க படிக்க வைக்கிறோம், அதனால சம்பளம் அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் ஃபீஸ் காலேஜ் கட்டும்போது அன்னை வேளாங்கண்ணி காலேஜ்னு ஒன்று ட்ரை பண்ணோம், அப்புறம் அமிர்தா காலேஜ்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அமிர்தா காலேஜில் அவங்கள லாகின் இதெல்லாம் போட்டு ஆன்லைன்லேயே கிளாஸ் இருக்கு, இதுக்கு நீங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க நேரில் சொல்லும்போது அந்த காலேஜில் எங்கே இருக்கு, எப்படி அலையிறது, என் ஒர்க்கு என் ஒய்ஃப் ஒர்க்கு இதெல்லாம் விட்டுட்டு இந்த பொண்ணை கூட்டி நம்ம அலையிறதா, சரி இதெல்லாம் போனால் அவங்க அம்மாவுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியுமா, இதெல்லாம் கேட்டோம். அவங்களுக்கு எதுவும் அதை பற்றின ஐடியா இல்லை, இந்த பொண்ணுக்கு படிக்கணும்னு ஒரு ஆசை. சரி அப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் போட முடியும், நம்ம ஆன்லைன்லேயே இதை எவ்வளோ பண்ண முடியுமோ சொல்லி ஆன்லைன் கிளாஸை போட்டு அவங்களுக்கு இமெயில் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி அவன் 1008 கொஸ்டின் கேட்டு அவன் அத்தனை தடவை எங்களுக்கு கால் பண்ணி அந்த காலேஜில் இருந்து அவனுக்கு பதில் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிச்சு அவங்களை அப்போவே என்ரோல் பண்ணிட்டோம். இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும். அவங்க சொன்னாங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க, அவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னாங்க. என் வீட்டில் வீட்டுக்கு வந்தால் கம்ப்யூட்டர் சிஸ்டமோ எதுவும் கிடையாது, ஆஃபீஸ் ஒர்க் ஆஃபீஸோட இருக்கணும், வீட்டு ஒர்க்கு வீட்டோட இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, இருந்தாலும் ஃபோனில் லாகின் பண்ணி அந்த கிளாஸை வந்து காட்டலாமேன்னு சொல்லிட்டு காட்டணும். இந்த பொண்ணுக்கு அந்த இங்கிலீஷே தெரியல, ஏன்னா தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்தனால அந்த இங்கிலீஷ் கிளாஸையும் சேர்த்து ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா என் ஒய்ஃப் தான் அதை ஆன்லைனில் போட்டு விட்ருவாங்க.
இந்த பொண்ணுக்கு புரியாது. அதோட வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் இந்த இதுன்னு சொல்லும்போது அதுவும் அந்த பொண்ணுக்கு தெரியல. அந்த பொண்ணு தான் பிபிஏ படிக்கணும் இல்லை மைக்ரோ பயாலஜி படிக்கணும்னாங்க. சில கோர்ஸ் ஆன்லைனில் எங்களுக்கு கேட்கும்போது இது பண்ணும்போது எங்களுக்கு சரியாக கிடைக்கல, நாங்கள் விசாரித்த வரைக்கும். அப்புறம் கேட்டுட்டு அதோட சம்மதத்தோட தான் பிபிஏ ஜாயின் பண்ணி விட்டோம். அந்த பொண்ணுக்கிட்டே ஒரு தடவை பேச வச்சோம். எனக்கு என்ன பேசுறாங்கன்னே புரியலக்கா, கொஞ்சம் எனக்காக நீங்களே பண்ணி கொடுங்கக்கா, இதில் எக்ஸாமில் வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அவசரப்பட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டேன் எல்லாம் சொன்னாங்க. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் எங்களை வந்து பார்க்கணும், ஐ மீன் அவங்க பொண்ணை வந்து பார்க்கணுன்றதுல அந்த டைமிங் வந்து எங்களுக்கு கரெக்டாக செட் ஆகாது. நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வெளில போயிருக்கோம், இன்னைக்கு வாங்க நடுவில் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா என் ஒய்ஃப் கேட்டாங்க அவங்க அம்மா வந்து பார்க்கணுன்றாங்க. நான் வந்து பார்த்துட்டு போக சொல்லி இல்லை அவங்க ஒரு நாளைக்கு வந்து தங்கிட்டு போவேன்னு சொல்கிறாங்க. தங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம சொந்தக்காரங்க ரிலேஷன் ஈவன் எங்கள் அம்மா அப்பாவே நாங்கள் இங்கே தங்குறதோ நாங்கள் அங்கே போய் தங்குறதோன்ற பழக்கம் இல்லாமல் எங்களோட ப்ரைவசின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நைட் வந்து அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா கூட வந்து தங்கினதில்லை. ஏன்னா அவரோட பொலிட்டிக்கல் ஒர்க்குக்கும் எங்களோட ப்ரைவசி ஒர்க்குக்கும் மர்ஜ் ஆகாது. நாங்கள் எப்பயாவது மீட் பண்ணுறோன்னா மீட் பண்ணிக்கலாம். ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணி வந்தனால அவ்வளோ அன்னுனிமாலாம் இல்லை. நான் வந்து தொழில் சார்ந்தோ இல்லை ஏதாவது பேசும்போது நான் அவர்கிட்ட பேசிப்பேன். ஏதாவது நல்லது கெட்டது பர்த்டே ஆனிவர்சரி இந்த மாதிரி ஏதாவதுனா எங்கள் அப்பாவோட டைம் எங்கள் கேட்டு 8-8:30 மணிக்கு மேலே தான்ப்பா ஃப்ரீயாக வேணா சாப்பாடுக்கு நான் எங்கேயாவது வரேன்னு அப்போ தான் வர சொல்லி அவர் கூட உட்காந்து ஏதாவது எங்கேயாவது இடத்துல சாப்பிட்டுட்டு திருப்பி மீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருந்தது. அவங்க அம்மாவை எங்களால் இங்கே வந்து தங்க வைக்க என்டர்டைன் பண்ண முடியல. அவங்க வேலை செய்கிற வீட்டுக்காவது நீங்கள் எங்கள் அனுப்பி வைங்க 2-3 நாளைக்குன்னாங்க. நாங்கள் அதுக்கும் அலோவ் பண்ணல. ஏன் அவங்க வேலை செய்கிற வீட்டுக்கு எப்படி அனுப்புறது? நீங்கள் ஏதாவது ஒரு டே நல்ல டேவோ வேறு ஏதாவது வரும்போது சொல்லுங்கள், நீங்கள் அப்போ வேணால் கூட்டிகிட்டு போயிடுங்க. ஒரு செமஸ்டர் முடிஞ்சு போச்சு, அதுக்கு ஃபீஸ் எல்லாமே எடுத்து அனுப்பிட்டோம். அவங்க அம்மா நடுவில் 2 லட்ச ரூபாய் நீங்கள் ஃபீஸ்ன்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஆரம்பித்தாங்க. அந்த 2 லட்ச ரூபாய் விஷயத்தை தான் இவங்க வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பெருசாக்கிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2 லட்ச ரூபான்றது நான் தான் சொன்னேன். 2 லட்சம்ன்றது 3 வருஷத்துக்கும் சேர்ந்து வர ஃபீஸ். ஒரு டேர்ம் 25,000 ரூபாய், 6 டேர்ம் 1.5 லட்ச ரூபாய், 50,000 ரூபாய் கிட்ட டொனேஷன் அண்ட் கமிஷன் சார்ஜ் வருதுங்க அப்படின்னு சொன்னேன். யாரும் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு சீட் வாங்கும்போது ஒரு கமிஷன் சார்ஜ் டொனேஷன் சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. அது இந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுங்க. அதில் என்ன படிக்கிறான் அந்த பொண்ணு? பயோ மேக்ஸ். அந்த பொண்ணு என்ன விரும்புது? மைக்ரோ பயாலஜி விரும்புது. ஆனால் இது படிக்க வைக்கிறது என்ன? பிபிஏ படிக்க வைக்கிறது கொடைவளல் மாதிரி நினப்பு. ஆனால் அதையும் எங்கே படிக்க வைக்கிறேன்? அந்த பிள்ளையோடைய மார்க்குக்கு நல்ல கல்லூரியே கிடைக்கும். ஆனால் என்ன சொல்கிறான், மற்ற கல்லூரியை விட்டுட்டு அமீர்தான் ஏதோ ஒரு கல்லூரி சொல்கிறான். அந்த கல்லூரியுடைய முதல்வரை போய் கைது பண்ண நல்லது. ஏன் அப்படின்னா டொனேஷன் வாங்கினார்னு இவன் தான் சொன்னேன். அதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த 2 லட்சத்துக்கு கணக்கு சொல்லும்போது தான் அது என்னன்னா, ஒரு செமஸ்டருக்கு 25,000, 6 செமஸ்டருக்கு 1.5 லட்சமா, டொனேஷன் ஒரு 50,000. இதுதான் சொன்ன கணக்கு. இதில் டொனேஷன் கமிஷன் சொல்லி 2 லட்சத்துக்கு கணக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேங்க என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகளான ஸ்டெல்லா மேரிஸு, குயின் மேரிஸு, இல்லாட்டி எத்திராஜி, இது எல்லாமே ரெகுலரில் படிக்கக்கூடிய பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் 27,000 தான். எவ்வளவு? 27,000 வருஷத்துக்கே. இந்த ஆள் என்ன சொல்கிறேன், செமஸ்டருக்கு 25,000. அது படிக்க வைக்கிறது ஆன்லைன் கோர்ஸ். ஆன்லைன் கோர்ஸுக்கு 25,000 சொல்கிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இல்லையா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கரஸில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே பிபிஏ கோர்ஸுக்கு வருஷத்துக்கே 7,000 தான். நான் எல்லா இடங்களையும் விசாரிச்சுட்டேன். பிபிஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கலே கம்மியான ஃபீஸு, அதுவும் கரஸில் கூட ரொம்ப ரொம்ப கம்மி, 7,000 தான். 7,000 இருக்கக்கூடிய படிப்பை செமஸ்டருக்கு 25,000 கணக்கு காமிச்சு அந்த குடும்பத்தை ஏமாற்ற முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்கு கணக்கு காமிச்சு என்ன சொல்கிறேன், 2 லட்சம் கணக்கு வருதுன்னு. உன் கணக்கு படியே வரேன். இப்போதான் அந்த கருணாநிதிக்கு பிறந்த மகனாவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த 2 லட்சம் கணக்கு சொல்கிறாருல, அந்த இடத்துல அந்த ஆளுடைய மிகப்பெரிய பொய்யை உடைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அந்த பிள்ளையோடைய மாத சம்பளம் எவ்வளவு? 16,000 ரூபாய். மாத சம்பளம் எவ்வளவு? 16,000 ரூபாய். அந்த பிள்ளைக்கு நீங்க 2 செமஸ்டர் கட்டணும்னா நீ சொல்ற கணக்கு படி 50,000 ரூபாய். அந்த பிள்ளையோட சம்பளம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 1,92,000 ரூபாய். எவ்வளவு? 16,000 ரூபாய் சம்பளம் போட்டா. அப்ப நீ மாதம் 4,200 ரூபாய் பிடிச்சிட்டு 10,800 ரூபாய் அவர் கையிலே கொடுத்துருக்க முடியும். கேட்டா இல்லையா? நீ சொல்ற கணக்குப்படி நான் வரேன். நீ சொல்ற அந்த 2 லட்சம் ரூபாய் கணக்குப்படி பார்த்தா கூட அந்த பிள்ளைக்கு நீ மாசம் 4,800 ரூபாய் பிடிச்சாலே நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த காசை அந்த பெண்ணே கொடுத்துரும். எது? அந்த பெண் வேலை பார்க்குது பாருங்க, அந்த வேலையிலிருந்து எடுத்துக்க முடியும். நீ சம்பளமும் போட மாட்ட, கணக்கையும் கூட காட்டுவ. அது என்ன சொல்லுவ, 3 வருஷம் சேர்ந்து மொத்தமா கட்டின மாதிரி ஒரு நாடகத்தையும் போடுவ. ஆனா ஒப்புக்கொண்ட சம்பளத்தின் படி பார்த்தா கூட வருஷம் 2 லட்சம் ரூபாய் யார் கொடுக்கணும்? ரேகா அவர்களுக்கு கொடுக்கணும். ஆனா 3 வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டுறது சம்பளமே போடாம அந்த பிள்ளைய வேலை வாங்கியிருக்க பாரு. அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்ற பாரு. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி. யாரா யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் சேர்த்து மொத்தமா காசை கட்டுவாங்களா? இவன் ஊரை ஏமாத்துற முயற்சி பண்றான். 2 லட்சம் சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு அந்த பிள்ளை மிரட்டினான்னு சொல்லி அந்த ரேகான்ற பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படியாவது சப்பக்கட்டு கட்டையாது அது சரி பண்ண முடியா? அதுக்கு இவன் சொல்ற காரணம், இவன் உருவாக்குற காரணம் தான் இது. எனவே இந்த 2 லட்சம் ரூபாய் ஃபீஸுக்கு சொல்ற கணக்குக்கும் அந்த பெண்ணுடைய சம்பளம் தராமல் நிறுத்துனதுக்கும்
எந்த சம்பந்தமும் கிடையாது. இது மிகப்பெரிய அளவில் ஒரு மைனர் பெண்ணு கூட பார்க்காம அந்த பெண்ணுடைய உழைப்பையே சுரண்டி சாப்பிட்ற வேலை. இந்த வேலையை பார்த்துட்டு கடைசி என்ன சொல்றேன், என் மாமனா வருஷம் வருஷம் 1500 2000 பேருக்கு சாப்பாடு போடுவார், அன்னதானம் போடுவாராம். அவங்க அப்பா இவருக்கு செஞ்சதை விட நிறைய ஊருக்கு செஞ்சாராம். எரிச்ச மண்ணாங்கட்டி கிளம்பக்கூடாது. ஏன் அப்படின்னா ஊருக்கே செய்யற மண்ணாங்கட்டி 2 லட்சம் ரூபா. ரேகான்ற குழந்தை அது உங்க வீட்டில் வேலை ஆகுது. ஒரு 25,000 ரூபாய் உங்களால சும்மா கொடுக்க முடியாது. உங்க அப்பாவால ஊருக்கே செய்யறாரு அப்படின்னு பீத்துற இந்த பிள்ளைக்கு சம்பளம் போட உனக்கு வக்கு இல்ல. 18 வயசு கூட ஆகாத ஒரு ஏழை குழந்தையுடைய படிப்பை கெடுத்து அதை கூட்டி வந்து நான் படிக்க வைக்கிறேன்னு பிபிஏல சேர்த்து விட்டது மட்டும் இல்லாம அதோட உழைப்பையே சுரண்டி சாப்பிட்டு வாழ்ந்துருக்கிற நீ சொல்ற என்ன சொல்ற, ஊருக்கே எங்க அப்பா சேவை செய்வானு. நீயே இப்படி இருக்கா, உங்க அப்பா எப்படி இருப்பாரு? இந்த ஒட்டுமொத்த ஆழத்துல எந்தெந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெரிய கோவம் வந்துச்சு அப்படின்னா, நானும் நேரா போய் இந்த ரெகுலர் கிளாஸ் சேர்க்கறதுக்காக, யாரு இந்த பொண்ணை ரெகுலர்ல சேர்க்கறதுக்காக நான் நேரா போக முடியல. என் மனைவியும் போக முடியல, ரொம்ப பிஸி. அந்த மனைவி பிஸியே இல்லைன்னு அவன் முதல் சொன்னேன், அப்புறம் பிஸி ஆயிடுச்சு. அதை விடுங்க. அவங்க அம்மாவுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியாது அப்படின்னு மட்டம் தட்டுறேன். அப்படி இருக்கக்கூடியவங்க நேரா காலேஜில் போய் நானே பலரையும் பார்த்துருக்கேன், அப்ளிகேஷன் தெரியல, நானே பக்கத்தால கூப்பிட்டு ஏப்பா இதை ஃபில் பண்ணி கொடுப்பானா, ஃபில் பண்ணிட போறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் பாரு, இதை வச்சு நீ மட்டம் தட்டுற பாரு அவங்க அம்மாவை. அவங்க அம்மாவுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியாது. அதனால தான் நாங்கள் இந்த வேலையை பார்த்தோம். இது ஆன்லைன் கிளாஸுக்கு. அதில் ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த மொபைல் பேட்டரிக்கு இப்போ தான் கனெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன் என்ன அப்படின்னா, சேர்த்து விட்டது என்னது பிபி, அது ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸ் என்ன தேவை, லேப்டாப் தேவை. லேப்டாப் எதுவும் வாங்கி கொடுக்கல. ஏன் லேப்டாப் வாங்கி கொடுக்கல, அதுக்கு அவனே விளக்கம் சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறேன், அதாவது எங்கள் வீட்டில் வீடு தனியாக இருக்கணும், பிஸ்னஸ் தனியாக இருக்கணும். ஆனால் நாங்கள் லேப்டாப் வச்சுக்கிறதில்ல. ஏங்க வீட்டில் லேப்டாப் வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வச்சுருப்போமா? விளக்கத்தை பாருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், அதெல்லாம் எங்கள் வீட்டில் லேப்டாப் கிடையாது. அப்புறம் அந்த பொண்ணு எப்படி படிக்கும்? நீ ஆன்லைன் கிளாஸ் சேர்த்து விட்டல, அந்த பொண்ணு எப்படி படிக்கும்? அதுக்கு தான் ஃபோன் கொடுத்தோம் அப்படின்றேன். நீங்கள் ஃபோனை வாங்கி அவங்க அம்மாட்ட கொடுத்து விட்டீங்க. அப்போ எந்த ஃபோன் அந்த பொண்ணு கிளாஸ் ட்ரை பண்ணியிருக்கோம்? வந்துருச்ச விஷயம். எனவே அவங்க அம்மா ஃபோனை வாங்கிட்டு போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு படிக்கிறதா இருந்தால் கூட அந்த போனை வச்சு தான் படிக்கிற நிலைமையில தான் இவங்க வச்சிருக்காங்க. போனே இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஆன்லைன் கிளாஸ் சேர்த்து விட்டுருக்கீங்க. நீ எவ்வளவு பெரிய மாங்கா, உன் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய மாங்காவா இருக்கும். நீங்க ரெண்டும் சேர்த்துட்டு ஊரை மாங்கா ஆக்க போகிறீங்க. ரெண்டாவது கோவம் எங்கே வருது அப்படின்னா, அந்த பொண்ணு அப்பப்போ போகுமா, காசு வாங்கிட்டு காய்கறி கிடைக்கு, ஆனா காசு திரும்ப வராதாம், எது பேலன்ஸே வராதாம். இதெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்ப அந்த பொண்ணு திருடி, அந்த பொண்ணு பலரோட பழக்கம் இருக்காங்க. இந்த அளவுக்கு மட்டமா அந்த ஒரு 18 வயசு கூட ஆகாத ஒரு பெண் மீது குற்றம் சொல்லணும்னு உனக்கு புத்தி போதுனா நீ எவ்வளவு கேவலமான பிறவியா இருப்ப. நான் கேட்கிறேன், கருணாநிதி பெத்த பிள்ளை எங்கடா ஒளிஞ்சிருக்க? வெளியே வா, நானும் பேசுறேன். வெளியே வாடா. அவஸ்து அது வந்து அவர் பெருந்தன்மையை விட்டமா பேசியிருக்கான். அந்த பெருந்தன்மையில நான் இப்ப தீய வச்சு கருக்கிறேன் பாருங்க. அது என்ன அவனே சொல்லுது. அவன் என்ன சொல்றானா, நியூ இயர் அன்னைக்குமா பால் பொங்கிருச்சு. சரி, ஊர்ல பொங்கவே பொங்காதா? எங்க வீட்டுல வாரத்தை 4 நாள் பொங்கி இருக்குது. அதுக்காக பொங்குறதுனால பாத்திரமே கெட்டு போச்சுங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. அதுக்கப்புறம் அந்த பர்னர் பாருங்க, அது எரிஞ்சு போச்சுங்கன்றியா? ஓ இஷ்டத்துக்கு ஏதாவது பேசுறதா? இது ஒரு பெரிய குற்றமா? பொண்டாட்டி அன்னைக்கு காலங்காத்தா இருந்துச்சு, ஐயோ என் குடும்பமே விளங்காம போச்சுன்னு கத்துச்சான். அன்னைக்கு அவருக்கே சங்கடமா இருந்துச்சான். அன்னைக்கு நடந்து இன்னைக்கு நடந்து போச்சுன்னு இன்னைக்கு அவர் நம்புறாராம். என்ன எமோஷனலா கொஞ்சம் குறை, எங்க இருக்க, வெளியே வா. ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டியது 2 விஷயங்கள் தான். இந்த ஒட்டுமொத்த ஆடியோவின் வழியாக நமக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ரேகா அங்கே வேலை பார்த்து இந்த கொடுமைகளை அனுபவிச்சு அந்த ரேகா இருக்காங்களே, அந்த குற்றச்சாட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த பெண்ணோடைய தனிப்பட்ட குணங்கள் இருக்கு இல்லையா, அதை அசிங்கப்படுத்தணும், அதை கேவலப்படுத்தணும். இது அந்த ஆளோட முதல் எண்ணம். ரெண்டாவது என்ன, அது ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கு எஃப்ஐஆர்ல. அந்த வாக்குமூலத்தில் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் சொல்லிச்சோ அதை வரிசையை எழுதி வச்சு அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இதுலயே அந்த ஆள் எங்கேயோ உட்காந்து பக்காவா பிளான் போட்டு யாரோ அறிவுறுத்தலின் பேர் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு நல்லா தெரியுது. எனவே திமுக கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் இந்த மாதிரி எதையாவது சொல்லி சப்பக்கட்டு கட்டி இந்த விஷயத்தை முழுமையாக ஊத்தி மூடலாம் முடிவு நினைக்கிறேன். அதற்காக இந்த மாதிரி ஆடியோலாம் வெளியிட்டு அவன் சுதந்திரமா தெரியுறான். அந்த 2 பேரும் கைது பண்ணி சிறைக்குள்ள போடலன்னு வச்சுக்கவே, இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையை திமுக கவர்மெண்ட் சந்திக்கும். இறுதியாக ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடந்திருக்க இந்த விவகாரம், இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த விவகாரம் ஒரு வேலை ஏடிஎம்கே இல்லாட்டி பிஜேபி சார்ந்த நபர்கள் எம்எல்ஏ வீட்டில் நடந்தா இன்னைக்கு இந்த மீடியா சும்மா இருக்கு நினைக்கிற, திமுக கார சும்மா இருப்பேன் நினைக்கிற, இன்னும் பெரியார தூக்கிட்டு வந்திருப்பேன், ஈவே ராமசாமி தூக்கிட்டு வந்து கத்திருப்பேன் கேட்டா. ஒருவேளை பிராமணர் வீட்லயோ இல்லை வேற ஜாதியின் போய் நடந்து வச்சுக்கவே என்ன ஆயிருக்கும், இந்துக்கள் வீட்டில் நடந்தா என்ன செய்யிருப்பாங்கன்னா இந்து மதத்தை இழுத்துப்பாங்க. யாரு, திருமாவளவன் ஆரம்பிச்சு பாரஞ்சித்து வரைக்கும் எதை இழுத்துருப்பானுங்க, இந்து மதத்தை பிடிச்சி இழுத்து பாருங்க, இந்து மதம் இன்னைக்கும் திருந்தவே இல்லை, இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நடந்தது எங்க, ஒரு கிறிஸ்தவர்கள் வீட்டில். அதான் இங்க மதமும் வரல ஜாதியும் வரல. அப்ப ஒரு விவகாரம் நடத்தும் போது இன்னைக்கு மட்டும் அது தனி விவகாரம் வச்சு பேச முடியுது.
இதுவே இவங்களுக்கு ஏத்தாப்புல யாராவது ஒரு இந்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடந்துச்சு வச்சுக்கவே, இந்து மதத்தை பிடிச்சி கொக்கி போட்டு இழுக்க வேண்டியது. அதாவது ஒரு பட்டியலை சமூக மக்களுக்கு இன்னைக்கு நிலைமை இப்படிதான் இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஊதி இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய பா ரஞ்சித்ல ஆரம்பிச்சு திருமாவளவன் வரைக்கும் இன்னைக்கு எல்லா பேரும் வாயை மூடி இருக்கிறதுக்கு காரணம் ஒழுங்கா ஒரு எஃப்ஐஆரே வரல. அதை பத்தி பேசாம இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் இந்த விவகாரம் ஒரு கிறிஸ்தவர்கள் பண்ணதுனால முடிஞ்சு போச்சா. ஏன்னா இந்த விவகாரத்தில் ஒட்டுமொத்த அரசியல்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே பட்டியலின சமூக மக்கள் தலித்திய அரசியல் ஒன்று இல்லையா, அதை பேசக்கூடிய நபர்களுடைய முகம்னா என்ன புரிஞ்சுக்கணும், திமுகவுடைய முகம்னா என்ன புரிஞ்சுக்கணும், இது அணுகக்கூடிய ஆளுங்கட்சியா இருந்து திமுக என்னென்ன தில்லாலங்கடி வேலை பார்க்கறது புரிஞ்சுக்கணும். அவர் வெளியா இருக்கக்கூடிய இந்த ஆடியோ திட்டமிட்டு வெளியிடப்பட்டிருக்குது. அதுவும் திமுக சார்ந்த நெருக்கமானவர்கள் இந்த ஆடியோ வெளியிட சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க. இந்த விவகாரத்தை பெரிய லெவலில் அமர்த்துறதுக்கு திமுக கவர்மெண்ட் முயற்சி பண்ணுது. அதற்கான நேர அவகாசத்தை எம்எல்ஏ கருணாநிதி மகன் இல்லையா அவருக்கு கொடுத்து உதவுது இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட். அந்த நேரத்தில் தான் இவங்க விதவிதமாக என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதுக்கும் பதில் சொல்லும் விதமாக ஆடியோ அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆடியோ ரிலீஸ் பண்றவன் நேர்மை கொஞ்சமா இருக்கிறவன் வந்து நீதிமன்றத்தை சரண்டர் ஆகிறா. சரண்டர் ஆகி வழக்க சந்திச்சு நீ குற்றமற்றவன் நிரூபி. அதை செய்யறதை விட்டு எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கிட்டு அந்த பெண் மீது அந்த பெண்ணுடைய கேரக்டர் மீது அசிங்கப்படுத்தணும், அந்த பொண்ணை திருடின்னு சொல்லணும், அந்த பொண்ணோட தனிப்பட்ட குணங்களை அசிங்கப்படுத்தணும் முயற்சி பண்றல. நீ எவ்வளவு தில்லாலங்கடி. அவர் சொன்ன விஷயத்துல எதுலுமே கோர்வையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது. நீ அடுத்த ஆடியோ வெளியிடு, அதுக்கு நான் பதில் சொல்றேன்.